வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 25ஆம் திகதி மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு சனிக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். கால வரையறையை வரவேற்கின்றோம், அரசாங்கம் வாக்குறுதிகளை மதிக்க வேண்டும் என்கிறது கூட்டமைப்பு என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. ஜெனீவாவில் 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் வெற்றிகரமான அமுலாக்கம் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என புதிய பிரேரணை ஊடாக அரசாங்கத்துக்கு கொடுத்துள்ள கால வரையறையை வரவேற்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 34 கீழ் L1 பிரேரணை தொடர்பாக விடுத்துள்ள அறிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. கால அவகாசம் வழங்கியிருக்கவே கூடாது, ஜெனீவாவில் கடுமையாக வலியுறுத்திய தமிழர் தரப்புகள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகியிருக்கின்றது. இலங்கைக்கு 2 வருட கால அவகாசத்தை வழங்கும் வகையிலான பிரேரணை நேற்று முன்தினம் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஜெனீவா வளாகத்தில் செய்தியாளர் மாநாட்டை நடத்திய தமிழர் பிரதிநிதிகள், புலம்பெயர் அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் இந்திய பிரதிநிதிகள் கால அவகாசம் வழங்கப்பட்ட பிரேரணைக்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் என்று அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. இவை தவிர இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மற்றொரு செய்தியாக, ஐநா அதிகாரிகளை கொண்ட குழுவினர் 6 தடவைகள் இலங்கை வருவர், பிரேரணை அமுலாக்க விடயங்கள் மதிப்பீடு செய்யப்படும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. இலங்கை தொடர்பாக ஜெனீவா மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையின் பிரகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகத்தின் அதிகாரிகளை கொண்ட குழுவினர் 6 தடவைகள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளனர் என்பதே அந்த செய்தியாகும். இவை தவிர ஜெனீவா பிரேரணையை தமிழர்கள் பகிரங்கமாக நிராகரிக்க வேண்டும். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி ஜெனீவாவில் கோரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. ஜெனீவா பிரேரணையை தமிழ் மக்கள் பகிரங்கமாக முன்வந்து நிராகரிக்க வேண்டும். அடுத்த கட்ட இன அழிப்புக்கு முன்பாக மிகவும் உறுதியாக நாம் இதற்கு ஒத்துழைக்க முடியாது என கூறிவிட வேண்டும். ஈழத்தில் இருந்து அந்த குரல் வலிமையாக வர வேண்டும் என்று தமிழகத்தின் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி ஜெனீவாவில் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. கால அவகாசத்துக்கு ஆதரவளித்த தமிழரசு கட்சியினால் சர்வதேச நீதிபதிகளை கொண்டுவர முடியுமா? சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு 2 வருட கால அவகாசத்தை வழங்குவதற்கு ஆதரவளித்துள்ள தமிழரசு கட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் என்பதே அந்த செய்தியாக வெளியாகியுள்ளது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்து தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஜெனீவாவில் ஈழத்தமிழருக்கு பெரும் ஏமாற்றம், சர்வதேச புலம்பெயர் உள்ளூர் தமிழ் அமைப்புகள் கவலை என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த செய்தியினை நாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் விரிவாக பார்த்திருந்தோம். மைத்ரி ரணில் அரசை பாதுகாக்கும் தீர்மானமே ஜெனீவா பிரேரணை, ஜெனீவாவில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விசனம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானமானது தற்போதைய மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை இன்னும் 2 வருடங்களுக்கு எவ்வித நெருக்கடியையும் கொடுக்காமல் அதனை தக்க வைப்பதை பாதுகாப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானமாகவே பார்ப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. 2 வருட பயணம் வெற்றி அளிக்க சர்வதேச உதவியை நாடும் இலங்கை, பிரேரணைக்கு ஆதரவளித்த நாடுகளுக்கும் நன்றி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இலங்கையின் நிலையான சமாதானத்தை நோக்கிய பயணத்திற்கு 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த பயணத்தை வெற்றி கொள்வதற்கு சர்வதேசத்தின் உதவி தேவை என இலங்கை அரசாங்கம் கோரியுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர தமிழரசு கட்சி அரசை பாதுகாக்கின்றது என்ற செய்தியும், போர்க்குற்ற ஆதாரங்களை இலங்கை அளித்துவிடும், ஜெனீவாவில் இருந்து குமுறல் என்ற செய்தியும், வெளிநாட்டு நீதிபதிகள் விசாரணை செய்ய மாட்டார்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது.
இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள். அடுத்து சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, போர்க்குற்றங்கள் குறித்து கடும் வேதனையில் இந்தியா. மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா முதல் அதிரடி என்ற தலைப்பில் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு போரின் இறுதியில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் இந்திய அரசு கடும் வேதனையும் துயரமும் அடைந்தது என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார் என்று அந்த செய்தி 6ஆம் பக்கத்திற்கு விரிவாக செல்கின்றது. பொறுமையின் எல்லையை அடைந்துவிட்டனர் தமிழ் மக்கள். ஐநா தீர்மானங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துக அரசை வலியுறுத்துகின்றது கூட்டமைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் விரிவாக பார்த்திருந்தோம். இவை தவிர, எமது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஐநாவும் அரசும் பதில் கூற வேண்டும், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதி வேண்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள எமது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஐநாவும் இலங்கை அரசுமே முழு பொறுப்பு என்று தமிழர் தாயகத்தில் அறவழியில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் மக்கள் தெரிவித்துள்ளனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்து இன்றைய தினம் எமது கரங்களில் கிடைக்கப் பெற்றுள்ள சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி, ரதபஸ்வல வெடி தபீம ஹமுதாவே துனக் ரிமாண்ட் என்று தலைப்பில் வெளியாகியுள்ளது. அதாவது ரதபஸ்வல துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், ராணுவ வீரர்கள் 3 விளக்க மறியல் என்பதே அந்த செய்தியாகும். கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றின் போது, அதாவது சுத்தமான குடிநீர் பெற்றுத்தர கோரி ரதபஸ்வல பிரதேசத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தி 3 பேரின் உயிரை காவு கொண்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ராணுவ வீரர்கள் 3க்கும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரரின் பிரதான செய்தி, 3 soldiers remanded till April 3 என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இதனை இன்றைய லங்காதீப பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கங்களை பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் பிரசுரமாகி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளின் ஆதரவுடனும் தமிழர் தரப்புகளின் பகிரங்க எதிர்ப்புடனும் இலங்கையின் இணை அனுசரணையுடனும் இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை நேற்று முன்தினம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த வகையில் இலங்கையானது 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை முழுமையாக அமுல்படுத்தவும் நல்லிணக்கத்திலும் பொறுப்பு கூறலிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தவும் அரசாங்கத்திற்கு மேலும் 2 வருட கால அவகாசத்தை வழங்கும் வகையில் இலங்கை தொடர்பான புதிய பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. பல்வேறு தரப்பினரின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கால அவகாசத்தை பெற்றுள்ள அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பதே தற்போது அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்ற கேள்வியாகும் என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், பொறுப்பு கூறலும் கால அவகாசமும் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கையில் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தையும் போர்க்குற்றச்சாட்டுகள் உட்பட சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்கள் தொடர்பான கவலைகளுக்கு அரசாங்கம் என்ற வகையில் பதிலளிக்கும் கடப்பாட்டை கொண்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்குமாக ஐநா மனித உரிமைகள் பேரவை 2015 அக்டோபரில் நிறைவேற்றியிருந்த தீர்மானம் அமுல்படுத்துவதற்கு மேலும் 2 வருட கால நீடிப்பை உறுப்பு நாடுகளின் அங்கீகாரத்துடன் வியாழக்கிழமை வழங்கியிருக்கின்றது. கால நீடிப்பு குறித்து ஆளும் தரப்பு உவகை கொள்ள முடியும். ஆனால் நாட்டின் பிரஜைகளில் ஒரு பிரிவினரின் நீதி நியாயத்திற்கான கோரிக்கைகளுக்கான பொறுப்பு கூறல் கடப்பாட்டை தொடர்ந்தும் இழுத்தடிக்க கூடாது என்பதே நியாயபூர்வமாக சிந்திப்போரின் எதிர்பார்ப்பு என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், ஜெனீவா அமர்வு சாதித்தது என்ன என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை அரசு தன் முன் உள்ள கடப்பாடுகளை நிறைவேற்றுவதில் எவ்வளவு தூரம் இதய சுத்தியுடன் செயற்படுகின்றது என்பதை கண்காணிப்பதற்கான பொறிமுறைகளின்றி அதற்கு மேலும் 2 வருட கால அவகாசத்தை வழங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை.
ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை உன்னிப்பாக நோக்கினால் அதில் இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் எதுவும் இல்லை என்பது புலனாகும். 2015 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை நிறைவேற்றுவதற்கு பிடிவாதமாக மறுக்கும் அரசுக்கு கடும் அழுத்தங்களை கொடுக்கும் தீர்மானமே அவசியம் என தமிழ் மக்கள் விரும்பிய நிலையில் அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்று இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் ஊவா மாகாண சமூக நிகழ்வுகளில் மக்கள் பிரதிநிதிகள் புறக்கணிப்பு, உறுப்பினர் ருத்ரதீபன் கவலை தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் வெஸ்ட்மினிஸ்டர் தாக்குதல்தாரி சவுதியில் ஆசிரியராக பணியாற்றிய வேளை தீவிரவாதத்தால் தூண்டப்பட்டார், பிரித்தானிய போலீசார் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அது தவிர பெல்ஜிய வீதியில் பாதசாரிகள் மீது காரால் மோதி தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும், தப்பிச் செல்ல முயன்ற அயலவர்களை கொல்ல மறுத்த 3 பெண்களை எரித்து படுகொலை செய்த தீவிரவாதிகள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்திய செய்திகள் பக்கத்தில் ஈழத்தமிழர்களுக்கான நீதி ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிட்டது என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. ஜெனீவாவில் நடைபெற்ற மனித உரிமை ஆணையகத்தின் 34வது அமர்வில் ஈழத்தமிழருக்கான நீதியை ஆழ குழி தோண்டி புதைத்து இனக்கொலை செய்த இலங்கை அரசுக்கு ஆதரவாக தீர்மானம் எண் 34 நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. சசிகலா நிலைதான் தினகரனுக்கு வரப்போகின்றது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரியின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது. இரட்டை இலை முடங்கியதைப் போல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பின்னர் அதிமுகவும் முடங்கி போய்விடும் என்று தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர இலங்கைக்கு செல்ல வேண்டாம் ரஜினிக்கு திருமாவளவன் எச்சரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை தமிழர்களுக்கு வீடு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நடிகர் ரஜினிகாந்த் இலங்கைக்கு செல்ல வேண்டாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஆயுதங்கள் தரிக்காத தமிழர் மீதான போர்க்குற்றம் குறித்து டில்லி கடும் வேதனை, அயலுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. வலம்புரியின் பிரதான செய்தி, போர்க்குற்றம் என இனி யாராவது பேசினால் முன்னாள் போராளிகளை உடன் கைது செய்யுங்கள், அமைச்சர் சம்பிக்க தெரிவிப்பு என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதேபோன்று காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி, ஐநாவில் இலங்கைக்கு கால நீடிப்பு, வரவேற்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஏமாற்றம் புலம்பெயர் அமைப்புகள், ஆட்சேபம் சுரேஷ் கஜேந்திரகுமார் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம், மலையக பாடசாலைகளில் உள்ள தொழில்நுட்ப ஆய்வுக்கூடங்கள் முறையாக பயன்படுத்தப்படுவதில்லை என ராதாகிருஷ்ணன் அண்மையில் தெரிவித்திருந்தார். அதனை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. அடுத்து சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம், ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினால் இலங்கை அரசுக்கு 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஐநாவினால் வழங்கப்பட்டுள்ள இந்த 2 வருட கால அவகாசமானது பாதிக்கப்பட்ட மக்களின் துன்பங்களை மறைக்கும் முயற்சி என்பதை சித்தரிப்பதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.